ஹலோ வியூவர்ஸ், மல்லி சீரியலில் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் சேரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஒவ்வொரு சீனும் சில பிரச்சனைகள் இருந்தாலையும் ஒவ்வொரு மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் இறங்கி பேசுகிறாங்க, நம்ம விஜய் சாரும் மனசு விட்டு பேசுகிறாங்க. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க, கணவன் மல்லியாக வாழ்ந்துடுவாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போது ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொட்டையை கிளப்பி விட்டுறாங்க. ஒன்று நம்ம விஜய் சாருக்கு பிரச்சனையாக இருக்கும், இல்லை நம்ம மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டாக்குவாங்க ராஜேஸ்வரி. இதனால் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ற டைமில் இந்த மாதிரி பிரச்சனை. அதையும் மீறி நம்ம மல்லியும் விஜயும் நல்லா பேசிட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஓகேங்க, இன்றைக்கி தான் அவங்க வந்து கணவன் மனைவியாக வாழ போகிறாங்கன்னு நினைக்கிற டைமில் இப்போ நம்ம நாகு வந்து அவர் விஜய் வந்து சொத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து ஒரு நடு ரோட்டுக்கு வந்து இப்போ நாம் தான் கெதின்னு அவர் இருக்கார். அவர் இப்போ நம்மளை தான் முக்கியத்துவமாக நினச்சி அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் போய் நீ மனுஷெல்லாம் குழப்பிட்டு ஏதாச்சும் பண்ணி கிண்ணி போடுற, ஒழுங்காக உன் வேலையை பாரு, தொழிலை பாரு, முன்னேறி வரத்தை பாரு அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அன்னபூர்ணி அம்மாவும் சொல்கிறாங்க, அவள் பேசுகிறதெல்லாம் நீ எதுவும் நினச்சிக்காத புள்ள, மனசை போட்டு குழப்பிக்காத, உன் படி நீ இரு அப்படின்னும் நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் சொல்கிறாங்க தான். நாகு கப்புன்னு இல்லாததுதான் நம்ம மல்லியோட மனசு சுத்தமாக தாங்க இருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. நாகு ஏன் இப்படி சொன்னாங்கன்னு தெரியல. இதனால் ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க மல்லி. மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஒவ்வொரு மெசேஜாக நம்ம விஜய் சாருக்கு சில விஷயமாக வரப்போது. சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து விஜய் சார் ஐ லவ் யூ அப்படின்னு போட்டு அமுச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்த நம்ம விஜய் சார் ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்க. அதுக்கான சீன்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரமே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர போகிறாங்க. கண்டிப்பாக இன்னொரு குட்டி மல்லியோ இல்லை ஒரு குட்டி விஜயோ பிறக்க போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வரப்போது, வளர்ந்துக்கிற போகிறாங்களா, இல்லை மறுபடியும் ராஜேஸ்வரி பிளானில் டவுன் ஆக போகிறாங்களா, இந்த மாதிரி பல விஷயத்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது மல்லி சீரியலில் அப்படின்றத அடுத்த அப்டேட் வீடியோவில் பார்க்கலாங்க.